மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல தற்பொழுது விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு அடுத்தடுத்து நடிகர்கள் முதலமைச்சராகணும்னு ஆசைப்பட்டு அரசியல் பேசுறாங்க. அரசியல் கட்சி துவங்குவதற்கான முன் வேலைகளை அவங்க இப்ப செய்ய தொடங்கி இருக்காங்க. சில நடிகர்கள் ஜோசியர்கிட்ட எல்லாம் ஆலோசனை கேட்டுட்டு இருக்காங்களாம். நாங்க இடைத்தேர்தல்ல நின்னா நமக்கு வாக்குகள்லாம் கிடைக்குமா, எந்த தொகுதியில நிக்கலாம், என்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு மக்களோட ஆதரவு எப்படி இருக்கும் அப்படின்னு ஜோசியர்கிட்ட எல்லாம் ஆலோசனை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சில நடிகர்கள். இப்படி இந்த நடிகர்கள் எல்லாம் திடீர்னு அரசியலுக்கு ஆசைப்பட்டு உள்ள இறங்குறதுக்கு முதல் காரணம் விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாரு. அதே போல ரெண்டாவது ஒரு காரணம், இவங்களுக்கு பின்னணியில திமுக இருக்கிறது. அதனாலதான் இவங்க தைரியமா இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. அதுவும் உண்மைதான். இது தொடர்பாக தான் இந்த பதிவு முழுக்க நாம பேச போறோம். சரி, இப்ப திமுக எதற்காக இந்த நடிகர்களை தூண்டி விடணும்? இதனால அவங்களுக்கு என்ன லாபம்? திமுக பெரிய கட்சி, தமிழ்நாட்டுல பல வருஷம் ஆண்ட கட்சி. அவங்க ஏன் இந்த நடிகர்களை தூண்டி விடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழும். இப்போ விஜய் அவர்களினுடைய வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு நாம பார்த்தோம்னா, இரண்டு முக்கியமான காரணம். ஒன்னு என்ன அப்படின்னா, இளைஞர்களினுடைய வாக்கு, இந்த ஜென்சி இளைஞர்களினுடைய வாக்கு. அதே போல பெண்களினுடைய வாக்கு. இளைஞர்கள் அப்படின்னா ஒரு 18 இருந்து 40 வயசுக்குள்ள வச்சுக்கோங்களேன். 18 இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண் இளைஞர்கள், அப்புறம் இளம் பெண்கள். அதே போல பெண்கள் கேட்டகரியில பாத்தீங்கன்னா இளம் பெண்கள்ல இருந்து வயதான பெண்கள் வரைக்கும், பட்டியல் சமுதாய பெண்கள் என எல்லா தரப்புல இருந்தும் பெண்களின் வாக்குகள் விஜய் அவர்களுக்கு வந்திருக்கு, தாவேகாவுக்கு வந்திருக்கு. அப்போ இந்த இளைஞர்களின் வாக்குகள் மற்றும் பெண்களின் வாக்குகள், இந்த இரண்டும் தான் விஜய் அவர்களை முதலமைச்சரா மாத்திருக்கு. அப்ப இந்த இளைஞர்களின் வாக்குகளையும் பெண்களின் வாக்குகளையும் உடைக்கணும். அப்படி உடைச்சிட்டோம் அப்படின்னா தாவேகாவை வீழ்த்தி விடலாம். அப்ப தாவேகாவுக்கு அடுத்த இடத்துல என்ன கட்சி இருக்கு? எதிர்கட்சியாக திமுக இருக்கு. அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுருச்சு. இப்ப தாவேகா வீழ்ச்சி அடைந்தால் அந்த லாபம் யாருக்கு போகும்? அதனால பலன் யாருக்கு அப்படின்னா திமுகவுக்கு தான். திமுக மறுபடியும் ஆட்சி அமைக்கும். அதுதான் திமுகவினுடைய திட்டம். ஆக மொத்தம் திமுக தற்பொழுது இந்த நடிகர்களை வைத்து சில வேலைகளை துவங்கி இருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ், அதே போல விஷாலு, தனுஷ், இப்ப இந்த 3 நடிகர்களும் அரசியல் பேசிட்டு இருக்காங்க. இந்த நடிகர்கள் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில நடிகர்கள் எல்லாம் களத்துல இறக்குவதற்கு திமுக முயற்சி செய்து வருகிறது. அதுல சூர்யாவும் ஒருத்தர். இப்ப இந்த நடிகர்கள் எல்லாம் களத்துல இறக்கிட்டா விஜய் அவர்களை வீழ்த்த முடியுமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அங்கதான் ஒரு சின்ன விஷயத்த நாம பார்த்தாகணும். என்ன அப்படின்னா, இப்போ சூர்யா ரசிகர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பெண்கள்லயும் இளைஞர்கள்லயும் இருப்பாங்க. அதே போல தனுஷ் ரசிகர்கள் அப்படின்னு இளைஞர்கள்ல கொஞ்சம் பேர், பெண்கள்ல கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதே போல விஷாலு, அப்புறம் ராகவா லாரன்ஸ், இப்படி ஒரு நடிகருக்கும் ரசிகர்கள் என்ற போர்வையில இளைஞர்களும் பெண்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்காங்க இல்லையா? அந்த குறிப்பிட்ட அளவு இளைஞர்களின் வாக்குகளையும் பெண்களின் வாக்குகளையும் உடைச்சிட்டோம் அப்படின்னா பல தொகுதிகள்ல தாவேகாவுக்கான வாக்கு வங்கி குறையும் அப்படின்னு திமுக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. இப்ப அவங்களோட கணக்கு இதுதான். சோ இத நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இந்த ஜென்சி இளைஞர்கள் மற்றும் இந்த பெண்கள் வாக்குகள், இது எல்லாத்தையுமே உடைச்சிட்டோம் அப்படின்னா விஜய் அவர்கள் தோத்து போயிடுவாரு அப்படின்னு இவங்க ஒரு கணக்கு போட்டு இந்த நடிகர்கள் எல்லாம் தூண்டி விட ஆரம்பிச்சுட்டாங்க. பின்னணியிலிருந்து திமுக இதை செய்யறாங்க. சரிங்களா? இப்ப திமுகவினுடைய திட்டப்படி பார்த்தோம்னா இது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 2வது இடத்துல நாம தான் இருக்கோம், அதனால தாவேகா வீழ்ச்சி அடைந்தா நாம ஈஸியா நுழைஞ்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இன்னும் நாட்கள் ஆக ஆக, வருடங்கள் ஆக ஆக தாவேகாவிற்கு வாக்கு வங்கி அதிகமாத்தான் ஆகும். சரிங்களா? அது பாத்தீங்கன்னா திமுகவை இன்னும் பின்னாடி கொண்டு போகும். நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சரா ஆவாரு அப்படின்னு யாருமே நினைக்கல. ஒரு மாற்று அரசியல் வேணும்னு விஜய் அவர்களுக்கு எல்லாருமே ஓட்டு போட்டோம், தாவேகாவுக்கு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்டார். முதலமைச்சர் ஆன பிறகு பாத்தீங்கன்னா இன்னமும் அவருக்கான ஆதரவு கூடிட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டுல. எதை வச்சுங்க சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களின் ஆதரவு இன்னமும் அதிகமாயிட்டு தான் இருக்கு. பெண்களின் ஆதரவு, இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களின் ஆதரவும் அதிகமாயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா,
இப்போ ரீசெண்டா வந்து இந்த கனிம வள தடை இருக்கு இல்லையா, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு இதை கிளப்பி இருக்கு. எப்படி சொல்றதுன்னா, மக்கள் மத்தியில ஒரு விவாதத்தை கிளப்பி இருக்கு. பரவாயில்ல, 60 வருடங்களுக்கு மேலாக திராவிட கட்சிகள் செய்யாததை விஜய் அவர்கள் செஞ்சிருக்காரு. கனிம வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு போகாம தடுத்துட்டாரு அப்படிங்கறதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிட கட்சிகளை சேர்ந்த உள்ளூர் அரசியல்வாதிகள் இருக்காங்க இல்லையா, திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த மாவட்ட செயலாளர் கண்ட்ரோல் எடுத்துருவாரு. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக மாவட்ட செயலாளர் மாவட்டத்தை கண்ட்ரோல் எடுத்துருவாரு. சோ 2 திராவிட கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகள் அந்தந்த மாவட்டங்களையும் ஒரு குறுநில மன்னர்கள் போல ஆண்டுகிட்டு இருந்தாங்க. நிறைய கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த திராவிட கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப தாவேகா வந்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த 2 திராவிட கட்சிகளோட அதிகாரம் என்பது பறிக்கப்பட்டு விட்டது. அதனால நிறைய கிராமப்புறங்கள்ல இந்த 2 திராவிட கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகளால முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இப்ப கட்ட பஞ்சாயத்து எல்லாம் செய்ய முடியல. கட்ட பஞ்சாயத்து செய்யறதாக இருக்கட்டும், இல்ல இந்த கமிஷன் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து கடைகள்ல வசூல் பண்றதா இருக்கட்டும், எல்லா கடையும் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து மாவட்ட செயலாளர் கொடுக்கணும், ஒன்றிய செயலாளர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வசூல் பண்ற வேலையெல்லாம் வந்து நிறைய நடக்கும். திமுக ஆட்சியில வந்து திமுக காரங்க செய்வாங்க, அதிமுக ஆட்சிக்கு வந்து அதிமுக காரங்க செய்வாங்க. இந்த மாதிரி இந்த மாவட்ட செயலாளர்கள் என்ற பெயர்ல இருந்த இந்த திராவிட குறுநில மன்னர்களோட அட்டூழியம் என்பது இப்ப இல்ல. இது வந்து மக்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாவும் இருக்கு. அதே நேரத்துல அரசு ஊழியர்களும் பாத்தீங்கன்னா இப்ப லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. கொஞ்சம் கடுமையான சட்டங்களை வந்து லஞ்சத்துக்கு எதிராக கொண்டு வந்திருக்கிறாங்க, கடுமையான கட்டுப்பாடுகள் தாவேகா ஆட்சியில. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் கதறாங்க, லஞ்சம் வாங்க முடியல, எல்லாத்துக்கும் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க, உடனே சஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு ஊழியர்களும் வந்து இப்போ விஜய் அரசுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு நிம்மதியாவும் இருக்கு. அதே நேரத்துல சில குறைபாடுகள் என்பது இருக்கு, அதுல மாற்று கருத்தே இல்ல. ஏன்னா இப்பதான் அவங்க புதுசா ஆட்சிக்கு வந்திருந்தாலும் அவங்க ஆட்சியின் மீதும் குறைபாடுகள்லாம் இருக்கு. இன்னும் அதெல்லாம் வந்து அவங்க திருத்திக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். தனுஷ் மற்றும் ராகவா லாரன்ஸ் இவங்க 2 பேருமே இப்ப தீவிரமா அரசியல் பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான நபரை நான் சொல்ல மறந்துட்டேன், அவர் தான் ரஜினிகாந்த். ராகவா லாரன்ஸ் பத்தி நல்லா தெரியும், அவர் ரஜினிகாந்தோட தீவிர ரசிகர். ரஜினிகாந்த் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பார். அதே போல தனுஷ் வந்து ரஜினிகாந்தோட மருமகன். இப்ப இவங்க 2 பேரும் தான் தீவிரமா அரசியல் பேசுறாங்க, சரிங்களா? விஷால் கூட ஒதுங்கிதான் இருக்காரு. இப்ப இந்த 2 பேரும் தீவிரமா அரசியல் பேசுறதுக்கும் இடைத்தேர்தலில் களம் இறங்குவதற்கான வேலைகளை இந்த 2 பேரும் தீவிரமா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த 2 பேரையும் இயக்குவது ரஜினிகாந்த் தான். ரஜினிகாந்த் அவர்களுக்கு விஜய் அவர்களை பிடிக்கல, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதும் பிடிக்கல. அதன் காரணமாக எப்படியாவது விஜய் அவர்களினுடைய அந்த வாக்கு வங்கியை சிதைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ரஜினிகாந்த் அவர்கள் தான் ராகவா லாரன்ஸ் மற்றும் தனுஷை இயக்குகிறார். அதுவும் திமுக ஆதரவோடு, ஸ்டாலின், உதயநிதி இவங்க உத்தரவின் பெயர்ல ரஜினிகாந்த் மூலமாக இந்த நடிகர்கள் தற்பொழுது அரசியலுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னையை வந்து நம்ம கையில இருந்து விஜய் புடிக்கிட்டாரு. அதனால விஜய் அவர்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும், திமுக யாருங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த இளைஞர்களின் வாக்குகளையும் பெண்களின் வாக்குகளையும் பிரிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு 3 அல்லது 4 நடிகர்களை களத்துல இறக்கி அவங்கள தேர்தலில் நிக்க வச்சு இந்த வாக்கு வங்கியை உடைக்கலாம் அப்படின்னு திமுக கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. சோ இதுதான் இப்ப திமுகவினுடைய திட்டம். இது வந்து நிறைவேறுமா அப்படிங்கறத நாம இடைத்தேர்தல்ல தான் பார்க்கணும். ஏன்னா இடைத்தேர்தலிலேயே இந்த நடிகர்களை களமிறக்குவதற்கு திமுக பின்னால இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் ராகவா லாரன்ஸ் வந்து திருச்சி கிழக்குல நிக்கிறேன் அப்படி இப்படின்னு இவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. அதே போல தனுஷும் வந்து இப்ப அரசியல் பேசிட்டு இருக்காரு. ஆக மொத்தம் திமுகவினுடைய திட்டம் பலிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.